ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து வரும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்திற்குரிய கனத்தையும் மகிமையையும் அவருக்கு செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாய் காணப்படுகிறது. அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் பெரிய நாமமாய் காணப்படுகிறது. அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிப்படைவதற்கு வேறே நாமம் பூலோகத்தில் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் தாமே உங்களையும் என்னையும் தேடி இந்த பூலோகத்தில் வந்தார். இந்த நாளிலும் கூட 96வது சங்கீதத்தின் 7வது வசனத்தை வாசிக்கின்றேன். சாம் 96:7. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். இடத்துல நாம் பார்க்கின்றோம், ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். இந்த இடத்துல நாம் அவருடைய வல்லமை குறித்தும் அவருடைய மகிமையை குறித்தும் நாம் பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு மகிமை உள்ளவராக வல்லமை உள்ளவராக இருக்கின்றாரோ அதற்கு ஏற்றாற் போல அவர்தாமே நம்மை தேடி வந்தவராய், அவர்தாமே நம்மை எல்லா விதமான காரியங்களிலும் இருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த பூலோகத்தில் வந்தார். அவர் வல்லமை உள்ளவர் தான், அவர் மகிமை உள்ள தேவன் தான். ஆனாலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தாள பூமியிலே வந்தார். அவர் உங்களையும் என்னையும் நேசித்தபடியினாலே தம்முடைய மகிமையை அவர் விட்டவராய், தம்முடைய வல்லமை எல்லாவற்றையும் அவர்தாமே புறக்கணித்தவராக கல்வாரி சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இந்த காலை வேளையிலும் கூட அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேவனாகி நீர்தானே எனக்காக எங்களுக்காக இந்த தாள பூமியில வந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர், உம்முடைய நாமத்திற்குரிய மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ஏனென்று சொன்னால் நீர் ஒருவர் மாத்திரமே மகிமையையும் மாட்சிமையையும் எங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீர் ஒருவர் மாத்திரமே பாத்திரமுள்ள தேவனாக இருக்கின்றீர். நீர் ஒருவர் மாத்திரமே மகிமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன் தாப்பனே. அவைகளை நாங்கள் சிந்திக்கின்றவர்களாய் அங்கீகரிக்கின்றவர்களாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட எங்களுடைய எல்லா காரியத்திலும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வல்லமையும் காணப்படட்டும். எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே இந்த நாளை எங்களுக்காக நடத்தி தர வேணுமாய், ஆளுகை செய்து தர வேணுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்த்திருக்கும் பொழுது, இந்த வசனங்களை கேட்கும் பொழுது என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய சமூக பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். ஆமென்.